ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும் அந்த சப்ஜெக்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 1 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த யூனிட் 1ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான 10 மார்க் கொஸ்டின். அது என்ன கொஸ்டின் அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ அந்த யூனிட் 1ல அந்த முக்கியமான கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா பங்கு பெறும் மற்றும் பங்கு பெறா மேலாண்மை. நல்லா கவனிச்சுங்க. இந்த பங்கு பெறும் மற்றும் பங்கு பெறா மேலாண்மை இந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின்ல இருந்து பங்கு பெறும் மேலாண்மை என்றால் என்ன, பங்கு பெறா மேலாண்மை என்றால் என்ன, இதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பங்கு பெறும் மேலாண்மையின் நன்மைகள் என்ன, பங்கு பெறும் மேலாண்மையின் தீமைகள் என்ன, பங்கு பெறும் மேலாண்மைக்கும் பங்கு பெறா மேலாண்மைக்கும் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு என்ன, எல்லா கொஸ்டின் நீங்க எழுதலாம். இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்கன்னா மற்றதெல்லாம் நீங்க ரீட் பண்ணாவே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்ப என்ன பார்க்க போறோம்னா பங்கு பெறும் மேலாண்மை அப்படின்னா என்ன. நான் சிம்பிளா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். பங்கு பெறும் மேலாண்மை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பள்ளி எடுத்துக்கங்க. தலைமை ஆசிரியர் இருப்பாங்க, அடுத்து உதவி தலைமை ஆசிரியர் இருப்பாங்க, அடுத்து வகுப்பு டீச்சர் இருப்பாங்க, அந்த கிளாஸ் டீச்சர் சொல்லுவாங்க அவங்க இருப்பாங்க, அதுக்கு பிறகு ஆசிரியர் இருப்பாங்க, அடுத்து கிளர்க் இருப்பாங்க, அடுத்து வாட்ச்மேன் இருப்பாங்க. இந்த மாதிரி பணியாளர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பள்ளியில இருப்பாங்க. சரிங்களா? இந்த பங்கு பெறும் மேலாண்மை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த பள்ளியில ஒரு முடிவு எடுக்க போறாங்கன்னா மேல் மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் வேலை பார்ப்பாங்கல்ல, எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு ஹாலில் உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி இந்த முடிவை நம்ம பள்ளியிலிருந்து எடுக்கலாம்னு இருக்கோம், உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்க, இது இது சிறந்ததா இல்ல இதுல உள்ள குறைபாடு எது இருக்கா, இதுல நன்மைகள் நிறைய இருக்கா, இதை நம்ம வந்து இந்த முடிவை நம்ம எடுக்கலாமா அப்படி சொல்லி எல்லாரையும் அந்த முடிவுல பங்கேற்க வைக்கிறது. ஒவ்வொருவரையும் தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்ல வச்சு அதுல மாற்றங்கள் ஏற்படுத்தினா மாற்றங்கள் ஏற்படுத்திக்கிறது, இல்ல மாற்றங்கள் தேவையில்லைன்னா மாற்றங்கள் தேவையில்லைன்னு சொல்லிடுறது. இப்படி அந்த ஒரு நிறுவனமோ இல்ல ஒரு பள்ளியில இருக்க எல்லா பணியாளர்களையும் அந்த முடிவில் பங்கேற்க செய்யறதுதான் பங்கு பெறும் மேலாண்மை எனப்படும். இப்போ உங்களுக்கு இந்த பங்கு பெறும் மேலாண்மை அப்படின்னா புரிஞ்சிச்சுனாவே வந்து பங்கு பெறா மேலாண்மை உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். பங்கு பெறா மேலாண்மை என்பது தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு அடுத்தடுத்து கீழே வேலை பார்க்குறவங்க வந்து அது ஏன் எதுக்கெல்லாம் கொஸ்டின் கேட்கக்கூடாது, அந்த தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கே அவங்க என்ன முடிவு வேலை செய்ய சொல்றாங்களோ அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது அடுத்தடுத்த கட்டத்தில் வேலை பார்க்குறவங்க வந்து அதை வந்து செயல்படுத்துவாங்க. இது வந்து பங்கு பெறா மேலாண்மை எனப்படும். இப்போ உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சிச்சா? ஓகே, இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சு. இதை நம்ம சென்டென்ஸா எழுதணும், அதுதான் முக்கியம். இப்போ பாருங்க, சென்டென்ஸா பாருங்க. ஃபர்ஸ்ட் பங்கு பெறும் மேலாண்மை அப்படின்னா சொல்லிடுறேன். இப்போ பாருங்க, பங்கு பெறும் மேலாண்மை என்பது ஒரு குழுவில் உள்ள உறுப்பினர்களுக்கு அதிகாரம் அளித்திடும். சொல்ல பார்த்தீங்களா? ஒரு குழுவில் உள்ள உறுப்பினர்களுக்கும் தலைவருக்கு மட்டும் கிடையாது, அந்த குழுவில் இருக்க உறுப்பினர்களுக்கும் அதிகாரம் அளித்திடும். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்கு, தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்ல எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு, எல்லாத்துக்கும் அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சார் ரைட் சார், இதுல என்னென்ன அதிகாரம், இதுதான் முக்கியமான சென்டென்ஸ். இப்ப பாருங்க, ஒரு நிறுவனத்தின் பணியாளர்களையோ கல்வி நிறுவனத்தின் ஆசிரியர்களையோ ஒரு சமூகத்தின் அங்கத்தினர்களையோ, நல்லா கொஞ்சங்களா, இந்த 3 பேரை நான் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து ஒரு நிறுவனத்தின் பணியாளர்களையோ கல்வி நிறுவனத்தின் ஆசிரியர்களையோ ஒரு சமூகத்தின் அங்கத்தினர்களையோ, இவங்களை வந்து நல்லா கவனிங்க, இவங்க 3 பேரையும் அனுமதிக்க செய்யணும். என்னென்ன விஷயத்துல அனுமதிக்க செய்யணும் அப்படி பாத்தீங்கன்னா, இப்ப கவனிங்க, நிறுவனம் சார் முடிவுகள் எடுத்தல், நிறுவனம் சார் முடிவுகள் எடுக்கிறதுக்கும் அந்த பணியாளர்களை பங்கு பெற செய்யணும். பிரச்சனைகளை அலசி ஆராய்தல், அந்த பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்கும் அந்த பணியாளர்களை வந்து கலந்துக்க சொல்லணும். அடுத்து தீர்வுகளுக்கான உத்திகளை வகுத்தல் மற்றும் அவற்றை செயல்படுத்துதல் போன்றவற்றில் பங்கேற்க அனுமதிக்கும் ஒரு நடைமுறையாகும். இதெல்லாம் பங்கேற்க அனுமதி அளிக்கிறது தான் பங்கு பெறும் மேலாண்மை எனப்படும். சோ நீங்க வந்து நல்லா கவனிங்க, நிறுவனம் சார் முடிவுகளை எடுத்தல்,
பிரச்சனைகளை அலசி ஆராய்தல், தீர்வுகளுக்கான உத்திகளை வகுத்தல் மற்றும் அவற்றை செயல்படுத்தல். இந்த விஷயத்தெல்லாம் கலந்து கொள்ள செய்யணும். யாரெல்லாம் கலந்து கொள்ள செய்யணும் அதை கொடுத்துக்காம பாருங்க. ஒரு நிறுவனத்தின் பணியாளர்களையோ, கல்வி நிறுவனத்தின் ஆசிரியர்களையோ, ஒரு சமூகத்தின் அங்கத்தினர்களையோ இதெல்லாம் பங்கு பெற செய்துதான் இந்த பங்கு பெறும் மேலாண்மை எனப்படும். இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுச்சா? இப்போ அடுத்த ஹெட்டிங் என்ன வரும்னா, இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. இந்த விஷயம் தான் உங்களுக்கு புரியாம இருக்கும். நல்லா கவனிங்க. இந்த பங்கு பெறும் மேலாண்மையில இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். என்ன சார் சொல்றாங்க பாருங்க, இது பாரம்பரியமான செங்குத்து மேலாண்மைக்கு மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது. பாருங்க, இது பாரம்பரியமான செங்குத்து மேலாண்மைக்கு மாற்றாக பயன்படுத்தப்படுறதுதான் இந்த பங்கு பெறும் மேலாண்மை. அது என்ன சார், பாரம்பரியமான செங்குத்து மேலாண்மை ஒண்ணு கிடையாது. அதாவது ஒரு குடும்பம் இருக்குன்னா தலைவர் என்ன சொல்றாங்களோ அதுல இருக்கிற குடும்ப உறுப்பினர் எல்லாரும் கேட்பாங்க. இதுதான் நம்ம பாரம்பரியம். செங்குத்து மேல உயரத்து அந்த வீட்டுக்கு தலைமையா இருக்காங்களோ அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க தான் அடுத்தடுத்த எதுக்கு கொஸ்டின் கேட்குமோ அடுத்தடுத்தவங்களா அவங்க செய்யணும். இதுதான் நம்ம பாரம்பரியம், அந்த செங்குத்தான இது. சரிங்களா? இதுக்கு மாற்றாகத்தான் இந்த பங்கு பெறும் மேலாண்மை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே. இப்போ பாருங்க, இந்த பணியாளர்களின் பங்கேற்பில் செல்வாக்கு செலுத்தும் 4 செயல்முறைகள். அதாவது ஒரு நிறுவனத்தின் மேலாண்மையில் பணியாளரை ஈடுபாடு கொள்ள செய்யும். பணியாளர்களை எப்படி ஈடுபாடு கொள்ள செல்லணும், எந்தெந்த விஷயத்தெல்லாம் ஈடுபாடு செய்யணும், அவங்க எப்படி ஈடுபாடு செல்லணும், அதை பத்தின ஒரு 4 அறிமுறைகள் இருக்கு. உங்களுக்கு புரிஞ்ச வச்சா அதை சிம்பிளா சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு, பொருளாதார நிலை. அதாவது நிறுவனத்துடைய பொருளாதார நிலைய பணியாளர்களுடன் பகிர்ந்துக்கிறணும். அப்படி பகிர்ந்துக்கிட்டா தான் நம்ம நிறுவனம் லாபம் கம்மியாக தான் இருக்கு, நம்ம உழைப்பை அதிகப்படுத்தணும், நம்ம சலுகைகளை எதிர்பார்க்க கூடாது, ஏன்னா நிறுவனமே குறைந்த லாபத்தெல்லாம் போகுது அப்படின்னு அவங்க உறுதி மனசுல எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி விலை வைப்பாங்க. அதான் சொல்ல பாருங்க, பொருளாதார நிலையை பணியாளர்களுடன் பகிர்ந்து கொள்ளுதல் முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் பாருங்க, திறன் அளவினை உயர்த்தும். அந்த பணியாளர்களுக்கு திறன்களை அதிகரிக்கிறதுக்கான பயிற்சிகளை கொடுக்கணும். நல்லா சரிங்களா? அதான் பாருங்க, திறன் அளவினை உயர்த்தும் பயிற்சியினை பணியாளர்களுக்கு கொடுக்கணும். அதான் சிம்பிளா சொல்லியிருக்கேன். திறன் அளவினை உயர்த்தும் பயிற்சி பணியாளர்களுக்கு கொடுத்திருப்பேன். 3வது பாருங்க, பணியாளர்கள் தாம் பெற்ற புது திறன்கள் நிறைய யோசிச்சு வச்சிருப்போம் பணியாளர்கள். அந்த புது திறன்களை அவங்க சொல்ல அலோவ் பண்ணணும். அதை நம்ம மேனேஜ்மெண்ட்ல கொண்டு சிறப்பான முடிவுகளுக்கு உதவியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை நம்ம கொண்டு வரணும். அதைத்தான் சொல்ற பாருங்க, பணியாளர்கள் தாம் பெற்ற புது திறன்களை பயன்படுத்த வாய்ப்பளித்தல். புது திறன்களை பயன்படுத்த வாய்ப்பளித்துட்டு நிறுவன வளர்ச்சிக்கு பயனுள்ள முடிவுகளை எடுத்தல். இப்ப பணியாளர்களா நீ என்ன புதுசா சொல்றது அதெல்லாம் கேட்க மாட்டோம். அப்படிலாம் சொல்லணும். பணியாளர்கள் புதுசாக ஏதாவது சிந்திச்சா கூட அதையும் நிறுவனத்துக்கு கொண்டு நிறுவனத்தை மேலும் வளர்ச்சியடைவதற்கான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, கவனி, வேலை அட்டவணையை தீர்மானிப்பது முதல் எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் வேலை பார்க்கணும், அந்த வேலை அட்டவணையை தீர்மானிப்பது முதல் வரவு செலவு நிறுவன நடைமுறைகளை முடிவு செய்வது வரை பணியாளர்களிடம் பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து லாஸ்ட் பாருங்க, பணியாளர்களது ஆலோசனைகள், கருத்துக்கள் மற்றும் செயல்திறனை வெகுமதியோடு இணைக்கப்படுது. வெகுமதியோடுனா இப்போ எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறான்னா அவனுக்கு வெகுமதி இருக்கும்ல, அப்படின்னா உற்சாகம் வேலை வைப்பான். ஒரு பரிசோ பாராட்டோ கொடுத்தா தானே அந்த பணியாளர்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு வேலை வைப்பான். அதுதான் சொல்றாங்க பாருங்க, பணியாளர்களது ஆலோசனைகள், கருத்துக்கள் மற்றும் செயல்திறன் வெகுமதியோடு இணைக்கப்படுதல். இதுதான் பங்கு பெறும் மேலாண்மை எனப்படும். இப்போ நான் சொன்ன விஷயத்துல வச்சு பாத்தீங்கன்னா இதுல நன்மைகள் சொல்லலாம், நீங்களே சொல்லிடலாம். ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்க அனைவருக்கும் அதிகாரம் கொடுக்கப்படுது அப்படி ஈஸியா சொல்லிடலாம். அதே மாதிரி ஒவ்வொருடைய மதிப்பும் இங்க காக்கப்படுது. இதோட நன்மைகள் நீங்களே ஒன் டைம் ரீட் பண்ணாவே நன்மைகள் இருக்கு. நான் நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன், அதை ஒன் டைம் ரீட் பண்ணாவே ஈஸியா புரிஞ்சிடும். அதே மாதிரி இதுல என்ன சார் குறைபாடுகள் இருக்கு? குறைபாடுலாம் பாருங்க, ஒரு முடிவு அவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியாது. எல்லாரும் அது ஒத்துழைச்சா தான் அந்த முடிவு எடுக்க முடியும். இது ஒரு பிரச்சனை. அடுத்து பாருங்க, ஒரு முக்கியமான விஷயத்த பகிர்ந்துக்கிறோம்னா அது கடைநிலை ஊழியர்கள் படிக்கிறப்போ அந்த ரகசியம் காக்கப்படுமா அப்படின்றது கொஸ்டின் மார்க்கா இருக்கும். சரிங்களா? துரிதமா முடிவெடுக்க முடியாது, வேகமா முடிவெடுக்க முடியாது, அந்த ரகசியத்தை காத்து வைக்க முடியுமா வைக்கணுமா அதுவும் டவுட்டா இருக்கும். இந்த மாதிரி தீமைகளும் இருக்கு. இதெல்லாம் நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன், நீங்க ஒன் டைம் ரீட் பண்ணா ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா? இப்ப அடுத்து பாருங்க, பங்கு பெறா மேலாண்மை. ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்ப தலைமை என்ன சொல்லுவா அதைப்படி அடுத்தடுத்து கீழே வாக்குறோம் கேட்டு வரதான் பங்கு பெறா மேலாண்மை. அதான் பாருங்க, பங்கு பெறா மேலாண்மை நடைமுறை என்பது நிர்வாக குழு அல்லது பள்ளி எனில் பள்ளி முதல்வர் அல்லது ஒரு நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி ஆகியோரால் முடிவுகள் எடுக்கப்பட்டு, அவங்க தான் முடிவெடுப்பாங்க, மேல தலைமையில் இருக்கவங்க தான் முடிவு எடுக்கப்பட்டு அவை கீழ்வரிசை அலுவலர்கள் ஏற்று அதன்படி செயல்படுவதற்காக தெரிவிக்கப்படும் ஒரு நடைமுறையாகும். அதன்படி நீங்க செயல்படணும் அப்படி தெரிவிக்கிறதா அது நடைமுறையாகும். சரிங்களா? அடுத்து பாருங்க, இதில்
பணியாளர்கள் ஒருவருக்கொருவர் தமக்குள் விவாதிப்பதற்கு பதிலாக, இது சரியா தப்பான விவாதிப்பதற்கு பதிலாக அடக்கமான கீழ்ப்படிதலையே பணியாளர்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. தலைமை என்ன சொல்றாங்களோ அதை அப்படி கேட்டு நடக்கணும். அவர்களது எண்ணங்களும் கருத்துக்களும் பரிசீலிக்கப்படுவதும் மதிக்கப்படுவதும் இல்லை. இந்த பங்கு மேலாண்மையில இல்லைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க. எனவே பங்கு பெறா மேலாண்மை பிடிவாத மனப்பான்மையையும் அதிகார தோரணையையும் கொண்டதாக உள்ளது எனலாம். இது அதிகாரத்துவ மேலாண்மை என்றும் அறியப்படுகிறது. பங்கு பெறா மேலாண்மைக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்பாங்க. அதாவது அதிகாரத்துவ மேலாண்மை என்றும் அறியப்படுகிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ பாத்தீங்கன்னா இப்போ பங்கு பெறும் மேலாண்மை சொல்லிட்டு பங்கு பெறா மேலாண்மை சொல்லிட்டு ரெண்டுக்குள்ள ஒப்பீடு நீங்களே சொல்லிடலாம். பங்கு பெறும் மேலாண்மை என்ன விஷயம் இருக்கு, பங்கு பெறா மேலாண்மை என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லிக்கலாம். இதெல்லாம் நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன், அதெல்லாம் நீங்க ரீட் பண்ணிருங்க, நீங்க எழுதலாம். ஸோ உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம்ல பங்கு பெறும் மேலாண்மை பத்தியோ இல்ல பங்கு பெறா மேலாண்மை பத்தியோ ஏதாவது கொஸ்டின் கேட்டா நீங்களே எழுதிடலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.